ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை எழுந்தோடனே முதல்ல டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து வெண்டைக்காய் சாதம் தான். அதுக்கு வெண்டைக்காய் வந்து சும்மா அப்படி வதக்கி எடுத்துப்போம், அப்போ தான் அந்த பிசு பிசு இல்லாமல் இருக்கும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தேவையான வெங்காயம் 2 வெங்காய்க்கு ஒரு தக்காளி நான் கணக்கு வச்சுப்பேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்தாச்சு, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு தேவையான தூள் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கேற்ப போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச அந்த வெண்டைக்காவையும் நல்லா போட்டு வதக்கிப்போம். இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சிட்டு அப்படியே ஸ்லோவாக வச்சு நல்லா பிரட்டினா கரெக்டாக வெண்டைக்காய் ரெடி ஆகிடும். அதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் தான். முதல் அப்பளமே தீஞ்சு போச்சு, அடுத்தடுத்து நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா வெண்டைக்காவும் ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம வடித்த சாதத்தை போட்டு கலரிட்டோம்னா வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டிட வேண்டியதுதான். லஞ்ச் பாக்ஸும் கட்டியாச்சு. சூப்பரான லஞ்சுக்கு வெண்டைக்காய் சாதமும் அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலை டிஃபன் வந்து இடியாப்பம் தான். இடியாப்பத்துக்கு சைடிஷ் வந்து எனக்கு 2 தான். ஒன்று சர்க்கரை இல்லைன்னா தேங்காய் பால், அது ரொம்ப பிடிக்கும். அந்த குருமாலாம் எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறமா இன்றைக்கி மதியானம் லஞ்சு வந்து சுட சுட சோறு, கேரட் பீன்ஸ் பொரியல், பச்சை மொச்சை போட்டு காரக்குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.